ஹஜ் முறிஞ்சு போயிடும். பொண்டாட்டியை விட்டு ஆடு மாடு கழுதையை தேடி போனான்னு வைங்க, அப்படி போனால் ஹஜ் முடியாது. ஏன்? நீ குசூரிஹி, அது வந்து குறைவா இருக்கு, ரொம்ப அனுபவிச்சு விடுறாங்க, அவ்வளவு முழு இன்பம் இருக்கலாம். பெண்ணிட்ட கிடைக்கிற மாதிரியான நான் இருக்குது அப்படி இல்லை. குசூரிஹி அது ஃபுல் இன்பம் கிடையாதுல்ல, கொஞ்சம் கம்மி தானே, அப்படி என்று ஒரு அனுபவிச்சு சொல்ற மாதிரி. சவாவுன் அன்சல் அவுலா, அப்படி மிருகத்தோட சேரும் போது விந்து வெளிப்பட்டாலும் ஹஜ் கூடும், விந்து வெளிப்படாட்டாலும் கேடும். அது மட்டுமா, கது அல்ஹகு அல்லத்தி லா துஷ்தஹா பில் பஹிமா, யாரு ஆசைப்பட முடியாத பருவத்தில் இருக்கிறாளோ அந்த பொம்பளை மிருக லிஸ்ட்ல சேர்த்துக்கிற வேண்டியதான். 10 வயசு பொம்பளை போட்டு என்ன செய்யலாம், பிள்ளைய கடத்திட்டு போய் ஏதாவது பண்ணிவிட்டான்னு சொன்னா ஹஜ் கூடும். அதாவது வயசுக்கு வந்த பொண்ணை ஏதாவது பண்ணா தான் ஹஜ் பாத்தில் ஆகும். வயசுக்கு வராத பொண்ணை போட்டு ஆசைப்படாத 5 வயசு பிள்ளைலாம் இருக்கும்ல, அதை கொண்டு கெடுத்துறான்னு வைங்க, ஹஜ்ஜுக்கும் போய் இஹ்ராமும் கட்டிக்கிட்டு அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் அந்த இடத்துல ஹரம் ஷரீஃப்ல இருந்து கொண்டு இந்த மாதிரி சின்ன பிள்ளைகளை கெடுத்தான்னு சொன்னா ஹஜ்ஜி வீணாக போகாது. அதே மாதிரி இப்படி என்ன செஞ்சிருக்கிறாங்க, எழுதி வச்சிருக்கிறாங்க. இது நோன்பு பசாதாவா, நோன்பு பின்னாடி நான் வர்றேன். என்ன மேட்ரு, ஹஜ்ஜில போய்கிட்டு மிருகத்தை போய் சேரு, என்ன பதில் சொல்லுவார், என்ன சொல்வாரு, சேர்ந்தா என்னன்னு சட்டத்தை சொல்றாங்க அப்படிமாங்க. ஒருத்தன் சேர்ந்து விட்டால் என்னன்னு சட்டம் சொல்றாங்க. இதெல்லாம் கேட்க லாஜிக்கா இருக்குமே தவிர ஒரு இறையச்சம் உள்ளவன் இதான் வேலை. இது ருசிச்சு பார்த்து இதுல இன்பம் எதுல கூட இருக்கு மீட்டர் வச்சு பார்த்து அதுல கூடுதல் இன்பம் அதுல குறைய இன்பம், இதெல்லாம் ஒரு யார் செய்யற வேலை? கழிபட்ட சிந்தனையில் உள்ளவர்கள் உட்கார்ந்து கொண்டு இதை உட்கார்ந்துகிட்டு இணைஞ்சிருக்கிறாங்க, ஆராய்ச்சி பண்ணி இருக்கிற காட்சியை பார்க்கிறோம். அதே நேரத்தில் என்னது இன்னொரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா, கேவலம் பொம்பளை, ஹஜ்ஜிக்கு போற பொம்பளை அவ என்ன செய்யறான்னு கேட்டா, நான் அசிங்கமா பேசுறேன் நீங்க நினைச்சிட கூடாது, தலைப்பு அசிங்கத்தை எடுத்து காட்டுவதுதான். உங்க கித்தாப்புல இருக்கு, அதை நான் சொல்ல வேற வழி இல்ல, இந்த தலைப்புல தான் சொல்லி ஆகணும். அதுல என்ன பண்றாரு, ஒரு பெண்ணு வந்து கழுதையுடைய ஆண் உறுப்பை எடுத்து அவள் தன்னுடைய உறுப்பில் செலுத்திக் கொண்டாலேயானால் அவள் ஹஜ்ஜுக்கு வீணாகிவிடும். அல்ல அறுத்து போடப்பட்ட ஆண்குறி எடுத்து உள்ளே செலுத்திக் கொண்டாலேயா, நான் உள்ளே செலுத்துறதுன்னு ஒரு நாகரிகமான வார்த்தையை சொல்றேன், அது வந்து கூடிரும். ஆனா ஆம்பளை அப்படி செஞ்சா தான் ஹஜ்ஜி ஃபசாதாகும். பொம்பளைக்கு வந்து ஹஜ்ஜி என்ன செஞ்சிரு வீணா போயிருமா. பொம்பளை மிருகத்தோட ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா ஹஜ்ஜி வீணா போயிடும். ஆம்பளை மிருகத்தோட பண்ணிவிட்டால் என்ன செய்யாது, ஹஜ்ஜி வீணா போகாது. அது ஏன் ஆம்பளைக்கு பொம்பளைக்கு நாங்க வித்தியாசம் பண்ணது, அது காரணம் வேற. ஆம்பளைக்குன்னா ஹஜ்ஜி வந்து வீணா போகாது, ஆடு மாடு கழுதை இடலாம் போயிட்டு தெரியலாம், ஹஜ்ஜி இஹ்ராம் கட்டிக்கிட்ட. அன்பானவர்களே, வேதாளம் மறுபடியும் முருங்கை மரம் ஏறியதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்ப தப்சீர்ல வேற விஷயம் இல்லைங்கிறதுனால அந்த பழைய தட்டர்கள் அது இப்ப தூசு தட்டிட்டு இருக்கிறாங்க. அதான் உண்மை. தலைப்புக்கு அது சம்பந்தம் இருக்கா? தப்சீர்களில் அசிங்கங்கள் அப்படின்னு நிலைப்பாட்டில் வந்து உட்கார்ந்து விட்டு ஏற்கனவே பேச கலியக்கால வாதத்தில் உள்ள அந்த மதுஹப் வேண்டுமா வேண்டாம் பேசுறான்னு சொன்னா மக்கள் நினைக்க மாட்டாங்க. நிலைப்பாடு இப்படி இருக்குது, சொல்லக்கூடிய விஷயம் இருக்குது. இன்னும் அந்த காலத்து மக்களா எவ்வளவு அறிவுள்ளவர்கள் இருக்கிறாங்க, யோசிக்க மாட்டாங்க. அதே போல எங்களுடைய தர்ஜமாவில் எந்த தவறும் இல்லைன்னு சொன்னாங்களே, இவர் அடுக்கடுக்கா ஒவ்வொன்னா சொல்லிக்கிட்டே வர்றாரு. ஏதாவது பதில் சொன்னாங்களா? பதில் சொல்லாம இப்படி அசிங்க அசிங்கமா பேசுறாரு அப்படின்னு தான் நினைப்பாங்க. இஸ்லாமிய விவாதம் சொன்னாக்கா ஆண்களும் பெண்களும் இதோடைய இவர் எழுதின தப்சீரில் என்ன குறை இருக்கிறது, தவறு இருக்கிறது, மற்ற இமாம்கள் எழுதின என்ன தவறு இருக்கிறது, இந்த சப்ஜெக்ட்ல ஒரு ஆள் விஷயம் தெரியாததா இருந்தா இந்த சீடை போட்டு பார்க்கணும், அவர் தெரிஞ்சு கொள்ளணும். அதான் இந்த விவாதம், அதற்காக தான் இந்த பிராச்சித்தை, அதுக்காக தான் இந்த செலவழிப்பெல்லாம். ஆனா அதுக்கு எதுவுமே சம்பந்தம் இல்லாம, ஏன்னா பதில் சொல்ல தெரியல. இப்ப உதாரணத்துக்கு இப்போ மாற்றப்பட்ட கலாலா சட்டம், அந்த விஷயமா நம்ம கேட்டோம், மாற்றப்பட்டுன்னு சொன்னாங்க. அதுக்கு இதுவரைக்கும் யார் சொன்னாங்களா? நீங்க எதன் அடிப்படையில் சொன்னீங்கன்னு கேட்டோமே, பதில் சொன்னாங்களா? அதே போல அல்லபத்து குலூபுஹும் அப்படிங்கிற விஷயத்துல சம்பந்தம் இல்லாத ஹதீஸை நீங்க போட்டிருக்கிறீங்களே, அந்த ஹதீஸ்ல அப்படி இல்லைன்றமே. நம்ம எல்லாம் ஆயத்தை சொல்லி என்ன விளக்குன்னு கேட்கிறோம், ஹதீஸை சொல்லி விளக்குன்னு கேட்கிறோம். மக்கள் நினைக்க மாட்டாங்க, எவ்வளவு அருமையான தருணம் இது, இப்படி ஒரு வசனத்தை வைக்கிறாரு, விளக்கம் கேட்கிறாரு, இது சொல்லாம என்னத்தையும் சொல்லிட்டு இருக்கிறாரு நினைப்பாங்களா இல்லையா? நம்ம கேள்வி வைக்காவிட்டா பரவாயில்லை. இப்ப முஅல்லஃபத்து குலூபும் முஸ்லிம் அல்லாதவர்களும் கொடுக்கலாங்கிறது 2 ஹதீஸை வச்சுங்க. நீங்க சொன்ன கருத்து அந்த 2 ஹதீஸ்லயும் இல்லைன்னு சொல்லி இருக்கிறோம். அப்ப நீங்க உடனே என்ன செய்யணும், இருக்குதுங்கன்னு காமிக்கணும். இது நியாயம். அதுக்கு நீங்க வாதம் செஞ்சு வந்திருக்கீங்களா அர்த்தம்.
எங்க தர்ஜமாவோட பிழை இல்லைன்னு நிலைப்பாட்டுக்கு நீங்க உண்மையா இருக்குங்கன்னு அர்த்தம். ஆனா அதுக்கு பதில் சொல்லவே இல்லையே. ஆனா நாங்க வைக்கிற கேள்வி ஆக்கப்பூர்வமானது. ஹதீஸ் இப்படி வச்சிருக்கிறீங்க, நீங்க சொன்ன கருத்து பொருந்தல அப்படின்னு சொன்னோம். அது இல்ல. அதே போல பாருங்க, இந்த விவாகரத்து விஷயமா பெண்களுக்கும் விவாகரத்து உண்டுங்கிற வாசகத்துக்கு விளக்கணும், வேற வாசகத்துக்கு அல்ல, அந்த வாசகத்துக்கு. ஆனா ஹதீஸ்ல வந்து ஆண் விவாகரத்து செய்யறதான் இருக்குது. ஏங்க இப்படி இந்த ஹதீஸ போட்டு பெண்கள் உண்டு எழுதிங்கன்னு கேட்டோம். ஒரு ஹதீஸுக்கு சொல்லி இதுக்கு என்ன விளக்கம்னு கேட்டா அதுக்கு பதில் சொன்னா கேட்கறவங்க எல்லாம் சரி இந்த வாதத்தில் அமர்ந்திருக்கிறோம், நியாயம் இருக்கிறது, தலைப்புக்குள்ள இருக்கிறாங்க அப்படின்னு நினைப்பாங்க. பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்களே, அப்ப பதில் இல்லைன்னு தான் அர்த்தம். நீங்க ஒரு விஷயத்தை மட்டும் சொன்னா நான் சந்தோஷப்பட்டேன், பரவாயில்ல தப்சீருக்குள்ள வந்துட்டாங்களா அப்படின்னு நான் சந்தோஷப்பட்டேன். மறுபடியும் அங்கே போயிட்டீங்க, வேற சப்ஜெக்டே இல்லையா தப்சீர்ல உங்களுக்கு? அதே போல ஒரு தோல்வி எழுதி தந்தா நான் மதப்பட பேசலாம்னு சொன்னோம். அப்ப நீங்க இப்படி பேசணும்னு அர்த்தம், கஜாக்காவை தோற்று போயிட்டோம், வேற வழி இல்லாம சமாளிக்கதான் சொல்லிக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். இதுல மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. அவங்களுடைய பிழைகளை மறுக்கிறதுக்கு அவங்க எந்த ஆதாரம் இல்லை. இதுதாங்க வரலாற்றுல மிகப்பெரிய ஒரு விஷயம். ஒரு ஆள் தவறா எழுதுறாரு, அவருக்கு முன்னால வச்சுக்கிட்டு நீங்க எழுதுனது பிழை, தவறு, அசிங்கம்ங்கிறோம், பதில் சொல்ல முடியாம வேற எங்கேயோ போனாக்கா வரலாறுல அழகான ஒரு பதிவுங்க, பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய பதிவுங்க இது. இல்லாட்டி சொல்ல வேண்டியதானே, நேரடியாக உட்கார்ந்து கேட்கிறோம், பதில் கடைசி நேரத்தில் பதில்னு சொன்னாக்கா பதில் ஆகுமா? சொல்ற பதில் தப்பு, நாங்க சொல்ல எங்க வாய்ப்பு தரணும்ல. கடைசி நேரத்தில் உடனே கேட்டாங்க, இந்தாங்க பதில், முடிஞ்ச போல வாதம் அல்ல, உடனுக்குடன் பதில் சொல்லணும். அந்த பதில் தவறு நாங்க சொல்லுவோம், எங்களுக்கு இன்னொரு பதில் சொல்லணும், அதுக்கு நாங்க ஒரு பதில், அதான் விவாதம். நாங்க பதில் சொல்லாம விவாதம் முடியாது. கடைசி நேரத்தில் இது பதில், இது பதில், இது அது என்ன விவாதம்? அது நீங்க உங்க மீட்டிங் நீங்க சொல்லலாம், எங்க மீட்டிங் நாங்க சொல்லுவோம். அது இப்ப பதில் சொல்லுங்க, நீங்க சொல்ற பதில் தப்பு நாங்க சொல்லுவோம். இப்ப இதுக்கு விவாதத்து விஷயமா ஒரு ஹதீஸ வச்சுங்க, தப்பு உண்டோம்ல, ஒரு ஹதீஸ எழுதி வச்சிருக்கிறோம், பதில் சொல்ல வேண்டியதானே, பதில் இருந்திருந்தா. அதனால உங்க நிலைப்பாட்டுக்கு மாற்றமா இருக்கிறீங்க. காரணம் தெளிவா எழுதியிருக்கிறீங்க. பிஜேபியின் தர்ஜமாவிலும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நூல்களிலும் ஆபாசமோ அசிங்கமோ குர்ஆனுக்கு மாற்றமான கருத்துக்களோ இல்லை. இல்லைன்னா சொல்லுங்களேன். சும்மா சொல்லி இருக்கிறாங்க, பார்க்க நேரம் இல்ல, அதனால பழைய விஷயங்கள் கொண்டு வந்துருக்கிறாங்க அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. அடுத்து என்ன சொல்றாங்க, அவங்களே ஒப்பு கொண்டாங்க தப்சீர் அசிங்கம் இருக்குண்டு. அதுதான் அறகுறையா விளங்கக்கூடாது. இப்ப வேண்டாம், நான் பேசினதை மறுபடியும் போட்டு பாருங்க. இப்ப ரொம்ப நேரம் ஆகல, மறுபடியும் வேணா நீங்க போட்டு பாருங்க. என்ன பதிவு செய்திருக்கிறார்கள், அதற்காக அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அர்த்தம் இல்லை. சொன்னா இல்லையா? ஏன் முழுமையா கவனிக்க மாட்டேங்கிறீங்க? பாதி வார்த்தையை மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்க எங்களை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, அதே நீங்க அந்த கைமைத்தனத்தை நீங்களே செய்றீங்க. இப்போ அதனால எதையுமே நம்ம சொல்லக்கூடிய முழுமையா கேளுங்க. நம்ம சொன்ன பதிவு உண்டு. ஏன் இதை நீங்க விளக்கம் கொடுக்கலையா? ஹதீஸ் கிதாபுல எல்லாம் பலவீனமானது இருக்குங்க. அதுக்கு அவங்ககிட்ட கேட்கப்பட்டது என்ன என்ன அபூதாவுது திருமிதி அதெல்லாம் நல்லா உயர்ந்த கிதாபு தானே, அதுலயே லைஃபான ஹதீஸ் விளக்கம் கொடுப்பாங்க. அப்ப ஹதீஸ் லைஃப்னு அதை பதிவு பண்ணியிருந்தாதான் நமக்கு தெரியும், அதனாலதான் பதிவு பண்ணிருக்காங்க. விளக்கம் சொல்ல தெரியுதுல, நமக்கு நாம் தெரிவதற்காகத்தான் பலவீனமான ஹதீஸையும் அந்த இமாம்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் என்று சொல்ல முடிகிறது என்றால், தப்சீர்ல கூட நாம் தெரிந்து கொள்வதற்காகத்தான் அந்த கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். எல்லாம் கூட குர்ஆன் சொல்றாங்கல்ல, இன் ஹாதா இல்லா அசாதீருல் அவ்வலீன், முன்னவர்களுடைய கட்டுக்கதைகள் நல்லா குர்ஆன்ல சொல்லி காட்டான்ல. அந்த கட்டுக்கதை என்னங்க நமக்கு தெரியணுமா இல்லையா? யாரும் பதிவு பண்ணலான்னு வச்சுக்கிறங்க. இப்படியெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல கருத்து பரிமாறிக்கொள்ளப்பட்டதுங்கிற மேட்டர் நமக்கு எப்படிங்க தெரியும்? அதனால தான் சொன்னேன், கருத்து பதிவாக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் ஏற்றுக்கொள்ளுங்கிற வாசகம் தெளிவா இருக்குது, நீங்க பின்னாலும் பாப்பீங்க. அதை அவங்க பார்க்கல, அவர் ஒப்புக்கொண்டாருன்ட்டாங்க. அப்படியா? லைவான ஹதீஸ் இருக்குது அப்படிங்கன்னா எல்லாம் லைவா? ஏன் இருக்குது? அது விளக்கம் சொல்ல முடிஞ்சுல, அதே விளக்கம் தான் இங்கேயும். அவன் எதையுமே தெளிவாக பார்க்கணும். இப்ப உங்க பத்திரிகையிலையும் உணர்வுல ஏதோ ஒரு இடத்துல கற்பழிப்பு நடந்தது மேட்ரு போட்டுக்கு, அதனால உணவு பத்திரிகை அசிங்கம் கற்பழிப்பை பற்றி எழுதுறாங்க சொல்றது. நீங்க தகவல் கொடுக்குறீங்க, இந்த ஊரை நடந்து தகவல் கொடுக்குறீங்க. ஒரு இடத்துல திருட்டு நடக்கும் கொடுப்பீங்க, ஒரு இடத்துல மதுக்கடை தொடர்பு கொடுப்பீங்க, அதனால மதுக்கடை நீங்க ஆகிருக்கேன் அர்த்தமா? நீங்க தகவல் கொடுக்குறீங்க. அந்த மாதிரி தான் தப்சீர்ல தகவல் கொடுக்கறாங்க, அவங்க ஏற்றுக்கொள்ளல. இதை நான் சொல்லனா இல்லையா? நீங்க அழகுறையா வழங்கிட்டு அவரே ஒப்புக்கொண்டாரு, வாதம்லாம் தேவையில்லை, நீங்க உங்களுக்கு யாரும் தேவையில்லை, ஏன்னா தப்சீர்ல எந்த காரணத்தும் வைக்க முடியலையே, அந்த நேரத்தானே இருக்கிறீங்க நீங்க. இப்ப அதனால தானே பழைய கஞ்சின்னு சொல்ற மாதிரி எல்லா இடத்துலயும் ஏற்கனவே பத்திரிகை எழுதினது இப்ப போட்டு 2 நாள் ஓட்டது முடிவு பண்ணிட்டாங்க, வேற வழி இல்ல அப்படிங்கறதுனால. இதுதான் உண்மை. அதே போல பித்அத்துக்கு நாங்க 2 விளக்கம் கொடுக்கிறோமா. என்ன விளக்கம் கொடுக்கிறோம்? சில எதிராளிகளை அவர் எதை ஒப்புக்கொள்கிறாரோ அதை வைத்து பேசுவோம். இப்ப நாங்கெல்லாம் குர்ஆன் ஹதீஸ் இஜ்மா கியாஸ் ஒப்புக்கொள்வோம். ஒரு ஆள் சொல்றாரு குர்ஆன் ஹதீஸ் மட்டும் தாங்க பேசணும் பாரு, வாங்க பேசுவோம். அதனால இல்ல இஜ்மா ஒப்புக்கொண்டால் தான் வாதத்தை ஒண்ணு சொல்ல மாட்டோமே.
குர்ஆனும் ஆதாரப்பூர்வ ஹதீஸ் இருந்தாதான் வாதத்துக்கு வருவோம். யாரோ சொன்னா வைங்க வருவோம் வாங்க அப்படின்னு தான் கூப்பிடுவோம். அப்படிதான் நடத்திக்கிட்டு இருக்கோம் இது வரைக்கும். அதனால இஜ்மா விட்டுட்டோம் அர்த்தம் அல்ல, கியாஸ் விட்டுட்டோம் அர்த்தம் அல்ல. ஒரு நபர் எந்த நிலை இருக்கிறாரோ அவர் நிலைக்கு தகுந்த பதில் கொடுப்போம். ஏன்னா அந்த லுகவி சரிங்கிறது வஹாபிட்டு அவங்க சொல்ல வஹாபின்னு நான் பேசினது சொல்லி காமிச்சதுனால நான் சொல்றேன். போட்டு காமிச்சிட்டாங்கன்னு நான் சொன்னேன். அதனால வஹாபிட்ட 2 அளவுகோல் இருக்குங்க. அவங்க வந்து சொன்னா லுகவி சரி பிரிச்சு வச்சிருக்கிறாங்க. அப்பதான் நம்ம சொன்னோம் லுகவி சரி பிரிக்கிறீங்கல்ல, அப்புறம் மாலை போடுறது கூடங்கிறீங்க, அது இபாதத்தா? அவங்கள பார்த்து நான் கேட்டோம், மாலை போற இபாதத்தா? ஒரு மாப்பிள்ளை அது ஒரு மாப்பிள்ளை வந்து மணப்பந்தல்ல மாலை போட்டாரு, அதனால இத்தனை நன்மை உண்டு அப்படின்னு சொன்னா இபாதத்தான் ஆகும். நாங்க அப்படி சொல்லவே இல்லையே, அது அவங்களுக்கு விளக்குறோம். இது உலக அடையாளத்தாக போடுறது. அந்த சபையில யாரு மாப்பிள்ளை இந்த மாலை போட்டுக்கிறதா அவரு தான். அடுத்துதான் மாலை போட்டதுனால இத்தனை நன்மை உண்டு, மாலை போடாததான் நன்மை குறைந்து விட்டது கிடையாது. உலகம் ஒரு ட்ரெஸ்ஸை பார்த்து அடையாளம் கண்டு கொள்ற மாதிரி அதைத்தான் அவர் தான் உலக அடிப்படையில் கூடுங்கிறாருல. அதனால அவருடைய பாஷையிலேயே நீ தான் சொல்றீங்கல்லப்பா இது லொகவி கூடும்ண்டு மாலை போடுறோம், லொகவி தான் உலகம் தான், இதுக்கு சவாம் பலம் கிடையாது, இது இபாதத்தல்ல, அடையாளத்துக்காக போடுறதுதான். நம்ம முன்னால சொன்னோம்ல, ஒரு மனிதன் எழுந்ததிலிருந்து உறங்குகின்ற வரைக்கும் அவனுடைய ஒவ்வொரு செல்லும் ஒவ்வொரு செயலும் சொல்லும் இபாதத்தா மாறுகிறது. அது கரெக்ட் தான், அதோ மறுக்கிறங்கிறது அல்ல. டிரெஸ் போடுறேன் உலக விஷயம் தான். ஆனா போடும் பொழுதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவுரத்தை மறைக்க சொன்னாங்க. அதனால இந்த ஆடை கொண்டு மறைக்கணும் மனசை நினைச்சுக்கிட்டு நான் போட்டேன்னு வைங்க, எனக்கு சவாபு. சோறு திங்கிறோம், எதை வேணாலும் திங்கலாம், அது உலக சம்பந்தப்பட்டதுதான். அதனாலதான் சல்லாசன காலத்தில் இல்லாத சோறு பிரியாணி இப்ப தின்றுட்டு இருக்கோம். அதே நேரத்தில் நான் சோறு திங்கும் பொழுது இந்த உணவின் மூலம் என்னுடைய உடலில் பெறுகின்ற அந்த சக்தியை வைத்துக் கொண்டு நான் வணக்க வழிபாடுகளில் இபாதத்தில் ஈடுபடுவேன், மக்கள் சேவையில் ஈடுபடுவேன். என் நியத்தை வச்சு நான் சாப்பிட்டாக்கா நான் சாப்பிடுறது இபாதத்து தான். அங்க ஏன் முரண்கிறீங்க? எந்த நான் அர்த்தத்தில் சொன்னேன் என்று பாருங்க. நான் வந்து இந்த மாலை போற விஷயம் மாதிரி எதா இருக்காது, உலகம் தான் அது, அது இபாதத் அல்ல. அது எண்ணத்தை கொண்டு உலக விஷயமா இருந்தால் நல்ல விஷயங்கள். இப்ப இந்த இடத்துல நம்ம விவாதம் நடத்துறோம், இந்த சலாசனம் காட்டு சொன்னதா? அதே நேரத்தில் உங்களுக்கு நன்மை இருக்கா இல்லையா? குர்ஆனையும் ஹதீஸையும் தெரிஞ்சுக்கணுங்கிற எண்ணத்துல தானே வந்தீங்க. அதுக்கான இது இபாதத் அல்ல. நீங்க வந்து மூலம் உங்க எண்ணத்தின் பிரகாரம் உங்க நன்மை கிடைத்துக் கொண்டு இருக்கிறது. ஏன் 4 விஷயத்தை தெரியணும், குர்ஆனை தெரியணும், அதுதான் வந்திருக்கிறீங்க. அதனால முன்னுக்கு பின் முரண் அப்படிங்கறத கிடையாது அப்படிங்கறத நம்ம புரிந்து கொள்ளணும். அதே போல சொன்னாங்க இந்த அலிஃப் லாம் மீம் இருக்குது, அல்லாஹ்வுடைய வார்த்தை இல்லையா? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொன்னா நன்மை கிடைக்கும் சொன்னாங்களா இல்லையா? அல்லாஹ்வுடைய வார்த்தை. அந்த காலத்து அரபி மொழி இலக்கியவாதிகள் எல்லாம் சொல்லுவாங்க, அதை பின்பற்றி தான் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். இதுக்கு என்ன ஆதாரம் கேட்டோம். இன்னும் ஆதாரம் கேட்கறீங்களா? நீங்க அப்ப எழுதுனீங்க, எதை வேண்டாம் எழுதுனீங்க, நான் ஆதாரம் கேட்க கூடாதா? அப்படி இருந்தாங்க தாங்கன்னு கேட்டோம்ல. உண்டான இலக்கியவாதியுடைய மரபு இப்படின்னு சொன்னீங்கல்ல, ஒரு ஆளுடைய இது தாங்கன்னு கேட்டோம்ல. அன்பிற்குரிய சகோதரர்களே, இதுவரைக்கும் காலையில இருந்து அவங்க பேசின பேச்சைத்தான் போட்டு கேள்வி கேட்டோம், பாதிக்கு மேல. இந்த பிதத்துக்கு மட்டும்தான் ஒரு பதில் ஏதோ சமாளிக்கிறதுக்கு ஒண்ணு இருக்கே தவிர வேற ஒண்ணுக்குமே என்ன இல்ல, பதிலே சொல்லல. அந்த பிதத்திலையும் அவர் இப்ப சொன்னாரு, அந்த மாதிரியா சொல்லியிருக்காரு ஏற்கனவே. இதுதான் உண்மை, அதை போட்டு கொண்டு வருவார். சொன்னதுக்கு அது சம்பந்தம் பாருங்க. பிதஅத்து கூடாது, இதுல எந்த இருவர் கருத்துக்கு இடமே கிடையாது. ஆனா என்ன பிதஅத்துன்னு சொன்னா மார்க்க ரீதியிலான பிதஅத்து கூடாது, உலக ரீதியிலான பிதஅத்து அல்ல. உலக ரீதியான பிதஅத்து கூடாதுன்னு வச்சுக்கிறங்க. மைக்கு கூடாது, ஏன் சலாசங்காலம் மைக்கு இல்ல, லைட் இருக்க கூடாது, மேடை இருக்க கூடாது, நீங்க சேர்ல இருக்க அதெல்லாம் இருக்க கூடாது. ஏன் இது வேணா சலாசங்காலத்தில் இல்ல. அப்ப இது என்ன வழங்குது? பிதஅத்து 2 வகை, மார்க்க சம்பந்தப்பட்டது, உலக சம்பந்தப்பட்டது. இது அவங்க வஹாபியரே சொன்னதுதான். வஹாபியிட்ட அவன் கேட்டான், சும்மா அவங்க வாயில வருங்கிறதுக்கு வேண்டி. என்னங்க பிதஅத்து கூட சலாசங்காலம் இருக்கா கூடாதுங்கிறீங்க, காரணம் போறீங்க, ஏசி வச்சுக்கிறீங்க, மாடு கட்டுறீங்கன்னு கேட்டா அதாவது உலக சம்பந்தப்பட்டது. அவங்க வழக்கம் வாயில வழங்குறதுக்கு தான். உண்மையா அதுதான், உண்மை அதுதான். அது வாதத்துக்காக சொல்லல, உண்மை அதுதான். நாங்க சொல்லிவிட்டு அவங்கள்ட்ட பேசும்போது அவங்களுக்கு தகுந்த மாதிரி பேசுவோம். குர்ஆன் மட்டுங்கிறியாவா பேசுவோம், குர்ஆன் மட்டுங்கிறியா பேசுவோம், அதுக்காக சொன்னதுன்றாரு. அதுக்காக சொன்னாரு, உங்கள்ட்ட போட்டு வாங்கி அவங்கள வாயிலிருந்து வர வைக்கிறதுக்காக நாங்க கேட்டோம், அவங்க இதுதான் சொன்னாங்க, உண்மை அதுதான் அப்படின்னு சொன்னதுக்கு பல்ட்டி அடிச்சது. ஒண்ணுக்கு தான் பதில் காலையில இருந்து பேசுனதுக்கு ஒரு கிளிப்பிங்க, அந்த பதிலும் இப்படித்தான் இருக்குங்கிறது விளங்கிக்கிறங்க. அடுத்து இந்த தப்சீர்கள் எழுதி வச்சிருக்காங்கல்ல, சும்மா இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்காங்களாம். அதை அவங்க ஆதரிக்கலாம் இல்லையா? ஆதரிக்கல நீங்க இந்த கண்டிச்சீங்க, கண்டிச்சிருக்க வேண்டியான கிறுக்கு பயில இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க எழுத வேண்டியான. நபியை பத்தி ஒரு தவறான தகவலை பதிவு பண்ணா எப்படி பதிவு பண்ணணும்? இந்த மாதிரி எல்லாம் கிறுக்கு பயில சொல்லி இருக்கிறாங்க சேர்த்து பதிவு பண்ணணுமா?
சும்மா பதிவு பண்றேங்கிற பேர்ல அப்படி மக்கள்கிட்ட இந்த கருத்தை விதைக்கணுமா? அது இப்னு அப்பாஸ் சொன்னாரு, அவர் சொன்னாரு, பெரிய பெரிய ஆளுங்க பேரை பயன்படுத்திட்டு சும்மா விட்டுட்டு போனா அதுக்கு என்ன அர்த்தம்? ஆதரிக்கிற தவிர என்ன அர்த்தம்? தப்புன்னு நீங்க தானே சொல்றீங்க, அவங்க சொல்ல காணாம. தப்சீர்ல எழுதினால அதை சொல்லணும். இன்னும் சொல்ல போனா இந்த தொடையில உட்கார்ந்தாருங்கிற சம்பவத்தை எழுதி போட்டு என்ன செய்யறாங்க? ஒயிலா ஹாதல் கௌலி ரஹப மஅலமுல் முஃபஸ்ஸிரீன வ ஆமத்துஹும், முஃபஸ்ஸிரீன்கள்ல மிக அதிகமான பேர் இந்த கருத்தை தான் ஏற்றிருக்கிறார்கள் வந்திருக்கு. தகவலுக்கு சொன்னாங்கன்னு அவர்